சாரதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். கொழும்பு அழுத்கட நீதிமன்ற வளாகத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையின் முக்கிய சூத்திரதாரியாக கருதப்படும் இஷாரா சவந்தி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். அவர் வந்த விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரை இறங்கிய நிலையில் அதிலிருந்து வெளியே வந்த அவர் கைவிலங்குடன் சிரித்த முகத்துடன் வருகை தந்திருப்பது ஊடகவியலாளர்களின் கேமராக்களில் சிக்கியுள்ளது. இவ்வாறு அழைத்து வரப்பட்ட அவரும் அவருடன் சேர்ந்து கைது செய்யப்பட்டவர்களும் மேலதிக விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இவரிடம் நடாத்தப்படும் விசாரணைகளை பொறுத்தே மேலதிக தகவல்கள் மற்றும் இந்த தாக்குதல்களுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் குறித்த பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதிலிருந்து நான் ஒரு நாள் கைது செய்யப்படுவேன் என தனக்கு தெரியும் எனவும் இஷாரா சவந்தி காவல்துறையினரிடம் தெரிவித்திருந்தார். நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட போதே இஷாரா சவந்தி காவல்துறையினரிடம் கோரியுள்ளதாக கூறப்பட்டிருக்கின்றது. நேபாளத்தில் நான் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தேன். இவ்வாறு சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதில் எனக்கு விருப்பமில்லை. இங்கு இருப்பதை விட என்னுடைய நாட்டிற்கு செல்வதே சுகம் என நினைத்ததாகவும், இப்போது இலங்கைக்கு செல்வதாக இருந்தேன். ஆனால் நான் தன்னுடைய நாட்டிற்கு சென்றால் காவல்துறையினர் தன்னை கைது செய்துவார்கள் என்பதனால் விருப்பமின்றி நேபாளத்தில் இருந்தேன் எனவும் இஷாரா சவந்தி காவல்துறையினரிடம் குறிப்பிட்டிருந்தமை தெரிவித்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு கடந்த பிப்ரவரி மாதம் 19 பாதாள உலக கும்பலை சேர்ந்த கனேமுல்ல சஞ்சீவ என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இஷாரா சவந்தி இலங்கையை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்த நிலையில் நேபாளத்தில் இருந்து கைது செய்யப்பட்டிருந்தார். நேபாள அரசாங்கத்துடன் உதவியுடன் இலங்கை போலீசார் மற்றும் சர்வதேச காவல்துறையினர் இணைந்து 3 நாட்களாக நேபாளத்தில் மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பின் போது இஷாரா சவந்தி கைது செய்யப்பட்டதுடன் ஜே.கே. பாய் என்ற மேலும் 4வரும் இவர்களூடாக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் இஷாரா சவந்தி குறித்து பல்வேறுபட்ட தகவல்களும் வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் இஷாரா சவந்தி கைது செய்யப்பட்ட விடயம் அரசாங்கத்தின் பிரபல அரசியல்வாதி ஒருவரால் ஊடகங்களுக்கு கசிந்தமை தொடர்பிலும் குற்றவியல் விசாரணை அதிகாரிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளார்கள். குறித்த கைது காவல்துறை உயர் அதிகாரிகளாலும் சில தகவல்கள் கசிந்திருக்கலாம் எனவும் கூறப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக காவல்துறையின் உள்ளக செயற்பாடுகளில் பெரும் குழப்பம் நிலவி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஷாரா சவந்தியின் கைது அவர் இலங்கைக்கு அழைத்து வரும் வரை தகவல்கள் எதுவும் வெளியில் கசியாமல் இரகசியம் பேணப்பட வேண்டும் என இலங்கையின் காவல்துறை மா அதிபரால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் இதற்கு முன்னதாக இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட தெகல் பத்ரபத்னே உள்ளிட்ட குழுவினர் கைதில் செய்தி விரைவிலே வெளியில் கசிந்தவுடன் குறித்த குற்றக்கும்பல் தொடர்பிலே பலர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட குற்ற செயல்களின் சாட்சியங்கள் மறைப்பதற்கும் திரிவுபடுத்தப்படுவதற்கும் செயற்பட்டமையும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. தங்காலையில் பிடிக்கப்பட்ட பாரியளவு போதைப்பொருள் தொகை சம்பவத்தில் சம்பத் மனம்பேரி கொள்கலன்களை மறைப்பதற்கும் அவர் தலைமறைவாக இருந்தமையும் இவ்வாறு தகவல் கசிந்தமையே காரணம் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. கைது தொடர்பிலான தகவல் கசிந்ததினால் இவர்களின் வலையமைப்பு மற்றும் சங்கிலி தொடரில் மேற்கொள்ளப்பட்ட குற்றச்செயல்கள் சில சாட்சியங்கள் மறைக்கப்படலாம் என விசாரணை அதிகாரிகள் ஊகித்திருந்தார்கள். இவ்வாறான காரணங்களால் இஷாரா சவந்தியின் கைது தொடர்பில் ஊடகங்களுக்கு தகவல் கசியக்கூடாது என தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை கனேமுல்ல சஞ்சீவவுடன் தொடர்புடைய இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட தெகல் பத்ரபத்னேயிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சுமார் 8 மாதங்களாக தேடப்பட்டு வரும் இஷாரா சவந்தி துபாய்க்கு தப்பியோடி விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. விசாரணைகளை திசை திருப்பி சவந்தி தலைமறைவாக இருக்கும் இடத்திலிருந்து தப்பி செல்வதற்காகவே பத்மே இவ்வாறு தெரிவித்திருக்கலாம் எனவும் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒழுகல திட்டத்தை தொடர்ந்த நிலையில் அவர் ஏற்பட்ட சுகையின விடுமுறை செல்வதற்காக காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் நேபாளம் சென்றுள்ளார். இவ்வாறான பின்னணியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது இஷாரா சவந்தி கைது செய்யப்பட்டிருந்தமையும் தற்சமயம் இலங்கையில் பேசுபொருளாகி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் நேபாளத்தில் மறைந்திருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்ட இஷாரா சவந்தி நேபாள காவல்துறையினருடன் ஒருங்கிணைந்து நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் கொலையுடன் தொடர்புடைய 6 சந்தேக நபர்கள் காத்மண்டுவில் கைது செய்யப்பட்டார்கள். விசாரணையில் இந்த குழு காத்மண்டு மற்றும்
பத்மாபூர் முழுவதும் வசித்து வந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் இஷாரா செவந்தி, வீரசிங்க பின்புர தேவகே, ஜீவதாசன் கனகராசா, தக்சி நந்தகுமார், தினேஷ் ஷியாமந்த டி சில்வா, கழுதார கெனடி பஸ்தியன் பிள்ளை மற்றும் தினேஷ் நிஷாந்த குமார விக்ரம ஆராய்ச்சிக்கு என விசேட காவல்துறை வட்டாரங்கள் அடையாளம் கண்டுள்ளார்கள். 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினுள் இடம்பெற்ற சஞ்சீவ கொலையில் இஷாரா செவந்தி பிரதான குற்றவாளியாக காணப்பட்டிருந்தார். குற்றச்செயல்களுக்காக தேடப்பட்ட நபர்களை கண்காணிக்க இன்டர்போல் உறுப்பு நாடுகள் இலங்கைக்கு அழைப்பு விடுத்திருந்தது. மேலும் குறித்த விசாரணைகளின் தகவல்களை வழங்க அந்நாட்டு உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகரகமும் தீவிரம் காட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கையை நேபாளத்தின் நக்சலின் அமைந்துள்ள இன்டர்போல் தேசிய மத்திய பணிக்குழுவில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 6 சந்தேக நபர்களும் மலேசியா, துபாயிலிருந்து போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்ட தெகல் பத்திரபத்மே தலைமையிலான இலங்கை பாதாள உலக கும்பலை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அவர்களுக்கு எதிராக இன்டர்போல் சிகப்பு அறிவித்தலை பிறப்பித்திருந்தது. ஆகஸ்ட் 25 அன்று இந்தோனேசியாவில் பத்மே கைது செய்யப்பட்டிருந்தார். சஞ்சீவபின் கொலைக்கு பத்மே மூளையாக செயற்பட்டமையும் விசாரணையில் தெரியவந்த நிலையில், கொலை நடந்த நேரத்தில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவந்தி நேபாளத்தில் பக்தாபூரில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து தான் ஒரு இந்திய குடிமகன் என்று வீடு உரிமையாளரிடம் கூறியுள்ளதாகவும் புலனாய்வாளர்கள் கைது செய்துள்ளார்கள். அவர் இந்தியாவின் பெங்களூரை சேர்ந்தவர் என தெரிவித்தும் சுமார் 1 மாதமாக பக்தாபூரில் தங்கியிருந்ததாகவும் பெரும்பாலும் பெறப்பட்ட அறைக்கு நீண்ட காலமாக தங்கியிருந்ததாகவும் நேபாளத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் அந்நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்திய தில்சான் பியூமங்க சம்பவ இடத்தில் அன்றே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். நீதிமன்ற சிசிடிவி காட்சியில் செவ்வந்தி ஒரு சட்டத்தரணியாக மாறுவேடமிட்டு நீதிமன்றத்திற்குள் நுழைந்து புத்தகத்திற்குள் மறைத்து துப்பாக்கியை நீதிமன்றத்திற்குள் கடத்தி சென்றதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தன்னுடைய அடையாளம் தெரிவந்த பிறகு செவ்வந்தி கடல் வழியாக இந்தியாவிற்கு தப்பி சென்றதாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் அவர் தப்பிக்க சுமார் 6.5 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் சுமார் 2 வாரங்கள் இந்தியாவில் தங்கியிருந்து பின்னர் காத்மண்டுக்கு தரை வழியாக நேபாளத்தை அடைந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நேபாள காவல்துறை தன்னை கைது செய்யாது என நம்பியதனால் தான் பாதுகாப்புக்காக அங்கு வருகின்றதாகவும் இஷாரா செவந்தி குறிப்பிட்டிருக்கின்றார். நேபாள காவல்துறை தன்னை கைது செய்யாது என நம்பியதனால் இவ்வாறு இருந்ததாகவும் அங்கே உள்ள தூதரகத்தில் உளவுத்துறை தகவலை தொடர்ந்து நேபாள காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார்கள். மற்றொரு சந்தேக நபரான ஜே.கே. பாய் என அழைக்கப்படும் கெனடி பஸ்தியாம்பிள்ளை தமோலில் உள்ள சொகுசு விடுதியில் கைது செய்யப்பட்டிருந்தார். ஜே.கே.யின் முக்கிய கும்பல் தலைவருடன் தொடர்புடைய இருந்த நபர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் செவ்வந்தியும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்நாட்டு காவல்துறையினர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஜீவதாசன் கனகராசா மற்றும் தக்சி நந்தகுமார் ஆகியோர் அந்நாட்டின் மித்ராபாத் பேருந்து நிலையத்தின் அருகிலே கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. கைது செய்யப்பட்டவர்கள் இருவரும் கடவுச்சீட்டை வைத்திருந்ததாகவும் அவர்கள் விமானம் மூலம் நேபாளத்திற்கு நுழைந்திருக்கலாம் எனவும் மீதமுள்ள 4வரிடமும் அடையாள ஆவணங்கள் எதுவும் இல்லை, கடல் மார்க்கமாக அவர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்து பின்னர் தரை மார்க்கமாக நேபாளத்தில் நுழைந்திருக்கலாம் எனவும் காவல்துறையினருடைய பாதுகாப்பு வட்டாரங்கள் தற்சமயம் தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் சாவச்சேரியை பூர்வீகமாக கொண்ட தக்சாயினி நந்தகுமார் மற்றும் கிளிநொச்சியை சேர்ந்த ஜீவராசன் கனகராசா ஆகியோரையும் செவ்வந்தி குழுவினர் தங்களுடைய நாகராச வேலைகளில் ஈடுபட்டதாக கூறப்பட்டுள்ளது. தமிழர்களின் செறிவாக வாழும் இந்த பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் சூத்திரதாரிகள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதோடு இந்த குற்றவாளிகளுடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மேற்கொண்டவர்களும் தொடர்பு இருக்கலாம் என புதிய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கையின் புலனாய்வுத்துறையை கட்டமைக்கும் எண்ணத்தில் இலங்கை அரசாங்கம் உள்ளதோடு எனினும் இலங்கை புலனாய்வாளர்களின் செயற்பாடுகள் அரசாங்கத்தின் முன்னேற்ற நடவடிக்கைக்கு ஏற்றதாக இல்லை எனவும் ஜாழ்ப்பாணம் ஜே.கே. பாய் செவ்வந்தி தொடர்பு குறித்தும் நெருங்கிய STF தொடர்பான தகவல்களும் தற்சமயம் வெளியிடப்பட்டு பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் இஷாரா செவந்தியின் பலத்த பாதுகாப்புடன் இலங்கை விமானம் UL-182 நேபாளம் காத்மண்டுவிலிருந்து கட்நாயக்க விமான நிலையத்திற்கு இந்த விமானம் மூலமாக அவர்கள் அழைத்து வரப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது.
கைது செய்யப்பட்ட இஷாரா செவந்தி மற்றும் அவருடைய குழுவினர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு விமானம் கிட்டத்தட்ட சுமார் 2 மணி நேரங்கள் தாமதமாகும் எனவும் விமான நிலைய வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் இவர்கள் நாட்டிற்கு இரவு 7 மணிக்கு பின்னர் அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் இவ்வாறு செவ்வந்தியுடன் கிட்டத்தட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் புலனாய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவந்தி அங்கிருந்து மொரீசியஸுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் புலனாய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஜே.கே. என்ற நபரின் ஏற்பாட்டில் மொரீசியஸிற்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் போலியான பயண ஆவணங்களையும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளார்கள். நேற்று கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளவில்லை என்றால் சந்தேக நபரான இஷாரா செவந்தி மொரீசியஸிற்கு தப்பி சென்றிருப்பார் எனவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இவருடன் ஜீவதாசன் கனகராசா வயது 33, தக்சி நந்தகுமார் வயது 23, தினேஷ் சியாமந்த டி சில்வா வயது 49, கெனடி பஸ்தியாம்பிள்ளை 35 வயது மற்றும் தினேஷ் நிசாந்த குமார விக்ரம ஆராய்ச்சிக்கே வயது 43 ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் நாடு கடத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. இனிவரும் காலங்களில் இஷாரா செவந்தியினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏனைய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் காவல்துறையினரும் இன்டர்போலும் தகவல்கள் வெளியிட்டுள்ளனர்.